வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் இன்று 8 நவம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது காணலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரில் இன்று நடந்த குண்டுவெடிப்பில் 5 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹபூர் சாலையில் உள்ள சரிக் நகர் பகுதியில் மாலை 4 மணியளவில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கரிபியன் நாடுகளின் ஒன்றான ஹைத்தி தலைநகர் போர்ட் ஆப் பிரின்ஸில் புறநகர் பகுதியில் 3 அடுக்குகளை கொண்ட பள்ளிக்கூடம் ஒன்று இயங்கி வருகிறது. இங்கு நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். இந்த கட்டடம் இன்று இடிந்து விழுந்ததில் 100க்கும் மேற்பட்டோர் மரணமடைந்ததாக செய்திகள் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. மதிமுக எம்எல்ஏ இளவரசன் இன்று இறந்ததாக டாக்டர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவருடைய உடலை திரு வைகோ அவர்கள் நேரடியாக சென்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தியதாக மதுரையிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் 6 பேர் கோரிக்கரையை அடுத்த கடற்பரப்பில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு அத்துமீறி நுழைந்த ஸ்ரீலங்கா கடற்படையினர் அவர்களை சரமாரியாக சுட்டுள்ளனர். இதில் பாபு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் 3 நாள் பயணமாக இன்று ஓமன், கத்தார் நாடுகளுக்கு செல்கிறார். இருதரப்பு உறவுகள், பெட்ரோலிய சப்ளை, எரிசக்தி பாதுகாப்பு உள்பட பல்வேறு விவகாரங்களை குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று செய்தியாளர்களிடம் பேசியபோது மீண்டும் திமுக கூட்டணியில் இணைவது குறித்து உரிய நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார். இது தொடர்பாக மத்திய அமைச்சர் டி.ஆர். பாலு தம்மை சந்தித்து பேசியதாகவும் ஒத்த கருத்துடைய அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும் அப்போது அவர் கேட்டுக்கொண்டதாகவும் திரு ராமதாஸ் அவர்கள் கூறியுள்ளார். சமூக நீதி கட்சி தலைவர் ஜெகத் வீரபாண்டியன் தன்னுடைய கட்சியை கலைத்துவிட்டு திரு விஜயகாந்த் முன்னிலையில் தேமுதிகவில் இணைந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவின் ஆளில்லா விண்கலம் சந்திராயன் 1 இன்று நிலவின் சுற்றுப்பாதையில் நுழைந்தது. இன்று மாலை இந்திய நேரப்படி 5 மணி அளவில் சந்திராயன் விண்கலம் நிலவின் சுற்றுப்பாதையில் நுழைந்ததாக இஸ்ரோ தகவல் வெளியிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள பராக் ஒபாமா தனது வெற்றிகளுக்கு பின்னர் 9 உலக தலைவர்களுடன் தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தியதாக சிகாகோவிலிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. பொருளாதார நெருக்கடி, தட்பவெப்பநிலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை பற்றி அவர் ஆலோசித்ததாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. இந்திய ஆஸ்திரேலியா 4வது டெஸ்ட் 3வது நாள் முடிவில் ஆஸ்திரேலியா 355 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியா ஆடிய முதல் இன்னிங்ஸில் 441 ரன்கள் எடுத்ததாக நாக்பூரிலிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. வானிலை அறிக்கை. இன்று காலை 11 மணிக்கு சேட்டலைட்டின் மூலம் எடுக்கப்பட்ட படம். தமிழகத்தில் மேகமூட்டங்களோ காணப்படவில்லை. மிக தெளிவாக இருப்பதை இந்த படத்தின் மூலம் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே. பாலாஜி. நன்றி.